Hi friends, welcome to Chennai lunch. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருவாட்டு குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காராமணியை வறுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் உடனடியாக செய்கிறதுனால வறுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் செய்கிறதா இருந்தால் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. புளி சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கருவாடை கொதிக்கிற தண்ணியில் கழுவி 2 நிமிஷம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 கத்திரிக்காய், ஒரு தக்காளி பழம், பூண்டு, சின்ன வெங்காயம் 1/4 கப். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், தேங்காய் 2 பத்தை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் 1/4 கப் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் ஒன்றாவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காவை சேர்க்குறேன். இப்போது இதில் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். வாழைக்காய், முருங்கைக்காய், உங்கள் விருப்பப்படி எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் புளி ஊற்றுனதுக்கப்புறம் வேகாது, அதனால் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ புளி தண்ணியிலேயே உப்பு போட்டு வச்சுருக்கேன். உப்பு பார்த்து போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. என்னோடய பசங்க காரமே சாப்பிட மாட்டாங்க, அதனால் 2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கருவாட்டிலே உப்பு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அளவோடு சேர்த்துக்கலாம் உப்பை. இப்போ கரைச்சி வச்சுருக்கிறத நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காயோடு சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதி வரட்டும். வேக வச்ச காராமணியும் சேர்த்துடலாம். காராமணி சேர்த்தாதான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய், சீரகம், மிளகு அதையும் குழம்புல ஊற்றிடலாம். கொதி நல்லா வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம கருவாடை சேர்த்துடலாம். கருவாடை போட்டு ரொம்ப பரட்டக்கூடாது, கருவாடு உடஞ்சி விடும். அதனால் பார்த்து கொஞ்சம் பக்குவமாக பரட்டணும். அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துடும். அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும் கருவாடு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.